ஹலோ. ஹலோ, எப்படிடி இருக்க? நல்லா இருக்கேன்டி. நீ எப்படி இருக்க? என்னடி ரொமான்ஸ்லாம் எப்படி போகுது? நாங்க எங்கடி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்? எப்பயும் போல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம். ஃப்ரெண்டா இருக்கீங்களா? லூசு, நீங்க தான் கல்யாணம் பண்ண போறீங்களா? எப்படி பார்க்கணும், எப்படி நடந்துக்கணும் கூட தெரியாது. எப்படி பார்க்கணும், எப்படி நடந்துக்கணும்? சரி, ஜிவிஎம் படம்லாம் பார்த்திருக்கல்ல? எப்படி மேன்லியா இருக்காங்க, சேஃப் கார்ட் பண்றாங்க, ஒரு மாதிரி ரொமான்டிக்கா நடந்துப்பாங்க. அவன் முன்னாடி இடிச்சிக்கிற மாதிரி போ, உடனே ரொமான்ஸ் ஒர்க் அவுட் ஆயிடும். அப்படிங்கிற? ஆமா, அதே மாதிரி அவன் சாப்பிடும்போது போய் பக்கத்துல உட்காரு, அப்படியே ஊட்டி விடுவான். நீ சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியலையே. இது மட்டும் பண்ணி பாரு, அப்புறம் உன்னை சுத்தி சுத்தி வருவான். சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கறேன். இப்ப நம்ம எங்க போறோம்? இப்ப நம்ம எங்க போறோம்? இப்போ ஒழுங்கா தானே பேசுறேன். ஏன் இந்த மாதிரி ஏன்னா ஜெனியில மாதிரி பண்றேன்னு சொன்னானா அவனை செருப்ப கழட்டி அடி. வா. இப்போ சொன்னதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு ரியாக்ஷனும் காணோம். ஐயோ, மூக்கு விரியுது. இது மட்டும் பண்ணி பாரு, அப்புறம் உன்னை சுத்தி சுத்தி வருவான். என்ன முடிவு பண்ணிருக்க? தெரியலடி. டேட்டு வேற பக்கத்துல வந்துகிட்டே இருக்கு. மேனேஜ் பண்ணிடுவோம்னு நினைக்கிற? 12 வருஷம் ஓட்டிட்டேன். இனி வாழ்க்கை ஃபுல்லா சமாளிக்கணும். அத நான் சொல்லணும். உன்னை கட்டிக்க போறவன் பாவம் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். பக்ஷ ஆயால ஞானா இருக்குன்னு சொப்னத்துல கூட கண்டுட்டு மோனே. மூடு. உனக்கு எவனோ பொண்ணு தர மாட்டாங்கன்னு தான் எங்க அம்மா கிட்டே வந்து கேட்டாங்க. சரி விடு, போற மாதிரி போட்டு பார்த்துக்கலாம்.